இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ மனிதன் யார் என்றால் சாலமோன் ஞானவான். சொல்லுங்க, சாலமோன் ஞானவான். ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. வேதம் இந்த சாலமோனை குறித்து என்ன சொல்கிறது என்றால், சாலமோன் தாவீது ராஜாவின் மகனாய் இருந்தார். தாவீதுக்கு பின் யார் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்வார் என்ற நேரம் வந்தபோது தாவீது ராஜாவின் உள்ளத்திலும் தேவ திட்டத்தின்படியும் சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் மாறுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் ஒரு இளவயதுடையவராய் இருந்தார் ராஜாவாகும் போது. அப்படி இளவயது உள்ளவராய் இருந்தாலும் தேவ திட்டம், தேவ தீர்மானம் இந்த சாலமோனை தேவன் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அதிபதியாக உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சில நேரம் எனக்கு ரொம்ப வயது இல்லை, எனக்கு ரொம்ப அனுபவம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்தால், தேவன் உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்தால், உங்கள் திறமையோ உங்களுடைய வயதின் அனுபவமோ பெரிதல்ல. கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்க சித்தமானால் கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த இளம் வயதுள்ள சாலமோனை கர்த்தர் ஒரு ராஜாவின் ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். இவன் ராஜாவான பின்பு கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை வைராக்கியமாய் பற்றிக் கொள்ள மனதுடையவனாய் இருந்தான். ஒருமுறை கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின போது கர்த்தர் அவன் மேல் பிரியம் உள்ளவராய் அந்த சர்வாங்க தகன பலிகளை ஏற்றுக்கொண்டு சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார். வசனம் சொல்கிறது, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து இந்த வார்த்தையை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் யாவரும் இணைந்து வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சேர்ந்து வாசிக்கலாமா? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தே, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தே. இதுவே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தே. உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் சாலமோனிடத்தில் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ராஜாங்கத்தை கேட்கவில்லை, பணங்களை கேட்கவில்லை, சத்துருக்களின் ஜீவனை கேட்கவில்லை. மாறாக அவன் கேட்ட ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. என்ன கேட்டால், ஆண்டவரே, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் உமது அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதிகாரங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டவுடன் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்தார். சாலமோனை பார்த்து சொன்னார், நீ உனக்காக ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, சத்துருக்களின் ஜீவனை கேட்கவில்லை, ஆயுசு நாட்களை கேட்கவில்லை. நீ கேட்ட விண்ணப்பம் சரியா இருந்தது. ஆதலால் உன் விண்ணப்பத்தின்படியே நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சாலமோனுக்கு நல்ல உணர்வையும் ஞானத்தையும் தந்தாராம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு சரியானவன் அவருக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் இருந்ததும் இல்லை. சாலமோன் ஞானவானா இருந்தார். சாலமோன் தான் இந்த உலகத்திலே சிறந்த ஞானி என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களில் சாலமோன் சிறந்த ஞானியா இருந்தார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தவர்களிடத்தில் ஆண்டவர் இயேசுவை தவிர சாலமோனிலும் பெரியவர் ஆண்டவர் இயேசு. அவருக்கு அடுத்தபடியாக மிகச் சிறந்த ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, இப்படி ஒரு ஞானவான் இருக்க முடியுமா என்று சொல்லத்தக்க அளவுக்கு சாலமோன் மிகுந்த ஞானம் உள்ளவனாய் இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கிளாஸ்ல
ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாவே என்ன சொல்லுவாங்க. சும்மா ஒரு பாடத்துல 100 மார்க் எடுத்தா காலரை தூக்கி விட்டுக்குவாங்க. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு 5ஆவது 10ஆவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா ஆகா ஊரே பாராட்டும். அப்புறம் 12ஆவதுல நல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்ல நீட்ல இல்ல ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டா என்ன புகழ்ச்சி, என்ன அவார்டு ரிவார்டு எல்லாம் பெருகி இருக்கு. ஆனா பாருங்க, சாலமோன் முழு உலகத்தில் இருந்த எல்லா மனுஷரை காட்டிலும் மிகுந்த ஞானமுடையவனா இருந்தான். The wise man in the world. முழு உலகத்திலேயே அவனுக்கு சரியானவன் இல்லை, அவனுக்கு சரியானவன் முன்னும் பின்னும் இருந்ததே இல்லை. சாலமோன் மிகுந்த ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. ஆனாலும் அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், இந்த சாலமோன் உலகத்திலேயே சிறந்த ஞானியா இருந்தாலும் இந்த மனுக்குலத்தில் வாழ்ந்த மனுஷர்களிடத்திலேயே இவரை போல ஞானவான் இல்லை என்று சொல்லுகிற விதமாய் இருந்தாலும், இந்த சாலமோன் செய்த இல்லை என்றால் இந்த சாலமோன் எடுத்த தவறான முடிவுகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த ஞானவான் செய்த தவறான முடிவு, இந்த ஞானம் உள்ளவன் இவரை போல ஞானவான் இல்லை என்று இந்த முழு உலகம் பேசினாலும், வேதம் அவரை குறித்து சாட்சி சொன்னாலும், இந்த ஞானி செய்த தவறு என்ன பாருங்கள். இது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். இவ்வளவு பெரிய ஞானியே தப்பு பண்ணியிருக்கிறானா, அவர் பண்ண தவற நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா சாலமோனை காட்டிலும் நீங்க ரொம்ப ஞானியா மாறிடுவீங்க. என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. சாலமோன் செஞ்ச தப்ப நீங்க திருத்திட்டீங்கன்னா, சாலமோன் செஞ்ச தவற உங்க வாழ்க்கையில தவற விடாமல் காத்துக்கொள்வீர்கள் என்றால், சாலமோன் உதாரணமா உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்றேன். ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற கிளாஸ்ல இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு கேள்வி தெரியல, ஆனா அந்த கேள்வி உங்களுக்கு தெரியுது. சோத்திரம். எப்படி இருக்கும்? ஒரு கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பிள்ளை 100க்கு 100 வாங்குற பிள்ளைக்கு தெரியாத கேள்வி ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது அந்த கிளாஸ்லயே யார் கேட்டு அந்த பிள்ளையை காட்டிலும். அது மாதிரி இந்த சாலமோன் குறித்து வேதம் சொல்கிறது, இவருடைய ஞானத்துக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை. ஆனாலும் இந்த சாலமோன் செய்த தவறு என்ன? இந்த சாலமோன் செய்த தவறான காரியத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வோம் என்றார். அவர் செய்த தவறு, அவர் செய்த முட்டாள்தனம், நான் இப்படி கூட தாழ்மையை சொல்ல விரும்புகிறேன், சாலமோனின் முட்டாள்தனத்திலிருந்து நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சாலமோனின் தவறுகள் என்ன? 3 காரியங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஞானியின் முட்டாள்தனம் என்ன? இந்த சாலமோன் ஞானியின் முட்டாள்தனமான முடிவுகள் என்ன? முதல் இவர் வாழ்வில் காணப்பட்ட முட்டாள்தனமான தீர்மானம் முடிவுகள் என்னவென்றால், இவர் கொண்ட தவறான ஐக்கியம். சாலமோன் வாழ்விலே வேதம் சொல்லுகிறது, அவன் அநேக ஸ்திரீகளை நேசித்தானாம். மோவாபியர், அம்மோனியர், எகிப்தில் இருந்த பெண்கள், இப்படி அநேக ஜாதியான பெண்கள் மேல் அவன் சிநேகம் வைத்து அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருந்தானாம். கர்த்தர் சொன்னார், நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் வரக்கூடாது. காரணம், அவர்களோடு நீங்கள் ஐக்கியப்படும் போது உங்களை கர்த்தரை விட்டு விலகி அவர்கள் தேவர்களை சேவிக்க பண்ணுவார்கள். ஆதலால் அவர்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இருந்தும்
இந்த ஞானி, இந்த ஞானவான் எடுத்த முட்டாள்தனமான முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரும் இவன் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெரிய ஞானி செய்த தவறிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்வோம். இந்த சாலமோன் ராஜாவா இருந்தும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும், தேவனால் இவனுக்கு சகல ஞானத்தையும் கொடுக்கப்பட்டிருந்தும், இவனுடைய தவறான தீர்மானத்தை கவனியுங்கள், தவறான முடிவை கவனியுங்கள். இவனுடைய ஐக்கியம் தவறான ஐக்கியமாய் இருந்தது. தேவன் விரும்பாத ஐக்கியமாய் இருந்தது. தேவன் சொல்லாத ஐக்கியமாய் இருந்தது. இவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழவில்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்வு வாழவில்லை. மாறாக கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் விரும்பாத ஜனத்தோடு ஐக்கியம் கொண்டிருந்தான். அன்பானவர்களே, இந்த மாதிரி நேரத்தில் உங்களே நான் பார்த்து உற்சாகமா கேட்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட ஜனங்களோட ஐக்கியமா இருக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட ஜனங்களோட ஐக்கியமா இருக்கிறீங்க? உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? சாலமோன் செய்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருளின் பிள்ளைகளோடு இருக்கும். நாம் எல்லாரும் நேசிக்க கடமைப்பட்டவர்கள். இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கிற ஒரே இடம் சபையே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆனால் ஐக்கியம் என்று வரும்போது நாம் இருளின் பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு இருக்க கூடாது. இந்த உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் ரொம்ப தேவை. பாவத்தோடு நாம் கலந்து வாழ்வது தவறு. அசுத்தத்தோடு நாம் கலந்து வாழ முடியாது. பாவிகளோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. அழகாய் முதல் சங்கீதம் வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும், சோத்திரம் இதெல்லாம் உட்காராமலும், நடக்காமலும், நில்லாமலும் வசனத்தில் தான் இருக்கு, வாழ்க்கையிலே இல்லை. நம்மாட்கள் உட்கார்றது எங்க? அங்கதான். நம்மாட்கள் பழகிறார் யாரு? துன்மார்க்கர் தான். நம்ம உங்க நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுங்க. உலக மனுஷன் சொல்றான், குடிகாரனோட சேர்ந்தா நம்மளும் எப்படிதான் இருக்க முடியும்? அன்பர்களே, அப்ப ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்தால் நீங்கள் நானே எப்படி மாறிடலாம்? ஜெபிக்கிறவங்களா மாறிடலாம். அப்ப நமது ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்க வேண்டும்? இன்னைக்கு பாருங்க, சில நேரங்கள் நம்ம யாத்திரை ரொம்ப பேசுறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க போன் யாத்திரை ரொம்ப பேசுறீங்க, யாத்திரை ரொம்ப கொஞ்சம் நேரம் செலவிடுறீங்க. உங்க ஐக்கியத்தை இன்றைக்கு திருத்திக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துகிறார். பாஸ்டர், அதுக்கு எங்க சொந்தக்காரங்களா விட சொல்றீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட சொல்றீங்களா? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்டர், பிறந்ததுக்கு நாங்க அப்படி உயிருக்கு உயிரா இருக்கிறோம். அன்பானவர்களே, நான் உங்க தீர்மானத்துக்குள்ள வரவில்லை. நான் உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை காண்பிக்கிறேன். சாலமோன் செய்த தவறை சிந்தித்து பாருங்கள். அவனை போல நாம் ஞானவான் அல்ல. அவரிடத்தில் இருந்த ஞானம் 1% எனக்கு இருக்குமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் ஞானிகள். ஐயோ, என் தலையிலே சொல்லுங்க. ஆனா சாலமோனுக்கு இருந்த ஞானம் 1% எனக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் தாழ்மையா என்னை ஒரு 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 சாலமோனுக்கு குறைவானவராக நான் சிந்தித்துக் கொள்கிறேன். ஆனால் சாலமோன் செய்த தவறை நான் செய்ய விரும்புவதில்லை. காரணம், சாலமோன் தேவன் விரும்பாத ஜனத்தோடு ஐக்கியம் கொண்டிருந்தான். தேவன் விரும்பாத ஜனத்தை சிநேகித்தான். அன்பான இளம் பிள்ளைகளே, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க. சீக்கிரமா ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுக்காதீங்க. கடைசி வரைக்கும் நான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் வேண்டாம். சீக்கிரமா யாருக்கு என்ன பண்ணாதீங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல? அல்லேலூயா. சீக்கிரமா ஒரு ஆளுக்கு என்ன பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு வாக்கு கொடுத்து உலக மனுஷன் சொல்ற மாதிரி சத்தியம் பண்றேன், சத்தியமா சொல்றேன் வேண்டாம். அந்த கதையை விட்டுருங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா சோத்திரம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஐக்கியத்தை பக்தி உள்ளவர்களோடு, தேவனுக்கு பயந்தவர்களோடு, ஜெபிக்கிறவர்களோடு, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு இருக்க உங்களை தாழ்மையாய் உற்சாகப்படுத்துகிறேன். உலக சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையாளியாய் மாறிவிடுவான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று வேதம் சொல்கிறது.
நீங்க உலகத்தை ரொம்ப சிநேகித்து உலக ஐக்கியம், பாவங்கள், பாவிகள், பொல்லாத மனிதர்களோடு நீங்க ஐக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தரை ஒரு நாள் நீங்க பிரியப்படுத்த முடியாது. சாலமோன் வீழ்ச்சிக்கு முதல் காரணம் அவனுக்குள் இருந்த தவறான ஐக்கியம். அன்பான இளம் பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். பெரியவர்களே, உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிக்கிறவர்களே, உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். சாலமோன் அருமையா ஜெபிக்கிற தேவ மனிதன். நீங்கள் வேண்டுமென்றால் அவர் ஜெபத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நான் ஒரு ஜெபம், அந்த ஆலயத்தை கட்டும்போது அவர் ஜெபித்த ஜெபத்தின் வார்த்தைகளை கவனிப்பீர்கள் என்றால் அவரை போல ஒரு நபர் ஜெபிக்க முடியாது. ஆனாலும் பாருங்கள், அவருடைய தவறான ஐக்கியம் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிட்டது. இங்க இருக்கிற சிறியோர் முதற்கொண்டு நீங்கள் வயதில் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் ஐக்கியம் ஒரு நாளும் தவறான நபர்களோடு இருக்கக்கூடாது. தவறான நட்புகள், தவறான சிநேகங்கள், பொல்லாத மனிதர்கள், ஆகாத சம்பாஷணை, இப்படி எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. எத்தனை பேர் உண்மையா சாந்தமா ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, சாலமோன் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. தவறான ஐக்கியம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. பொல்லாத மனுஷனோடு எனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாதவங்களோடு நான் ரொம்ப நேரம் செலவிட மாட்டேன். பாவிகளோடு நான் ரொம்ப நேரம் செலவிட மாட்டேன். அவங்க உட்கார இடத்துல நான் உட்கார்ந்து என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். நான் நேரம் செலவிடுவது தேவனோடு, தேவனுக்கு பிரியமானவர்களோடு, சபையோடு, தேவ ஐக்கியத்தோடு இருப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், இந்த சாலமோன் செய்த தவறான முடிவுகள். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனுடைய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. 5ஆம் வசனம், சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோவுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஐயா வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் செய்த இரண்டாவது தவறான முடிவை கவனியுங்கள். நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டிட்டார் நெடுங்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, இவன் கர்த்தருக்கு மட்டும் ஆலயம் கட்டலங்க, என்ன பண்ணிருக்கிறான்? 7ஆம் வசனம் பார்க்கும்போது பாருங்க, மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோவுக்கும் என்ன பண்ணிருக்கிறான்? சாலமோனின் தவறான முடிவு பாருங்க. ஆண்டவருடைய மகிமையை கண்ணார கண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தும் கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டார். இவருக்கு சரி எது தெரியும்? ஜீவனுள்ள தேவன் இயேசுதான், ஆண்டவர் தான். நம்ம பல நேரம் என்ன பண்ணுவோம்? தவறான பாதைக்கு நேரே போறவங்களா இருப்போம். சாலமோன் இந்த தவறை செய்தான். சாலமோனுக்கு யெகோவா தான் தேவன் என்று தெரியும். அவன் கட்டின தேவாலயத்தை பார்த்து அவனை ஜெபிக்கிறான். ஓ வா, உமக்கு ஒரு ஆலயம் எப்படி கட்ட முடியும்? நீதான் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன் என்று கர்த்தரை உயர்த்தி தொழுது கொள்ளுகிறான். ஆனாலும் பாருங்க, இவன் தனது அந்நிய ஜாதியாரான மனைவியருக்காக மோவாபின் அருவருப்பை செய்கிறான். அம்மோன் புத்திரரின் அருவருப்புக்கும் மேடையை கட்டுறான். இவன் பாதை தவறான பாதையாய் மாறுகிறது. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். கர்த்தரை விட்டு விலகுகிற பொல்லாத இதயம் உங்களுக்கு ஒரு நாள் வராதிருப்பதாக. நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவு அடைந்து துணிகரமா ஆண்டவர் விட்டு விலகினா வேறே பாவ நிவாரண வழி இல்லையே.
நம்மை மீட்கத்தக்க வழி இல்லையே. சில நேரம் பாருங்க, சில தேவ பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுட்டு துணிகரமா எங்க போவாங்கன்னா தவறான பாதையை தெரிந்து கொள்வாங்க, பாவமான வழிகளுக்குள்ள போவாங்க. கர்த்தரையே ஆராதித்த தேவ பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனே ஒருவரே என்று ஆராதித்தவர்கள் பலவித படைப்புகளை தொழுது கொள்ள ஓடுவாங்க. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை நீங்க கண்டிருக்கிறீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வந்து இயேசுவே ஆண்டவர் கையை உயர்த்தி ஆராதிச்சுட்டு மற்ற நாட்களில எங்கேயாவது போய் படைப்புகளை சிருஷ்டிப்புகளை தொழுது கொண்டு அவங்களை தவறான பாதைகளுக்குள்ள போறவங்களா இருப்பாங்க. இந்த சாலமோன் ஞானி இந்த தவறை செய்தான். இந்த சாலமோன் ஞானவான் இந்த தவறை செய்தான். பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டிட்டா சாலமோன் என்று மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு மட்டும் ஆலயத்தை கட்டாம தன் அந்நிய ஜாதியாரான மனைவிகளுக்காக மோவாபின் அருவருப்பையும் செய்தான், அம்மோன் புத்திரரின் அருவருப்பையும் செய்தான். தவறான பாதையை தெரிந்து கொண்டான். அறிந்தே ஞானமுள்ளவனா இருந்தே முட்டாள்தனமான முடிவுகளை செய்தான். இந்த மாலை நேரத்துல இந்த ஞானமாட்டு ஒரு காரியம் கற்றுக்கொள்வோம். நீங்களும் நானும் தெரிந்தெடுத்த இந்த பாதையிலே இலக்கை நோக்கி தொடர கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எதற்காய் பிடித்துக் கொண்டாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. எனது தாழ்மையான கேள்வி, நீங்க கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துல வைராக்கியமா இருக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துல வைராக்கியமா இருக்கிறீங்களா? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், அப்பா நீங்க ஆண்டவரை வணங்குறீங்களா வணங்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு? சாகுற வரைக்கும் நான் கர்த்தரை விட்டா வேற ஒருவரை தொழுது கொள்ள மாட்டேன்னு சொல்றேன்னா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன வரட்டும், கஷ்டம் நஷ்டம் பாடு பலவீனம் போராட்டம் பிரச்சனைகள் என்ன வரட்டும், எனக்கு ஒரே வழி ஒரே சத்தியம் ஒரே ஜீவன் எனக்கு இயேசு மட்டும்தான் சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. இந்த சாலமோனின் வாழ்வு பாதை மாறினது. அவர் தனது வாழ்வின் பாதையை மாற்றி விட்டார். சத்திய வழியிலிருந்து ஜீவ வழியிலிருந்து மரண வழிக்கு போனார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், ஒரு நாள் நீங்க மரண வழிக்கு போயிடாதீங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு அந்நிய விக்கிரகங்களை நாடி போகிற இதயம், பொல்லாத இதயம் உங்களுக்குள் வராதிருப்பதாக. இன்றைக்கு சபையில அநேக தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைஞ்சு துணிகரமாய் கர்த்தரை தெரிந்தோம் இன்றைக்கு பொல்லாத வழிகளுக்குள் ஓடுகிற பெருங்கூட்டத்தின் நடுவே நாம் வாழ்கிறோம். சாலமோனும் இதே தவறை செய்தான். பின்னாளிலே அவன் தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்றேன், சாலமோன் செய்த முட்டாள்தனத்திலிருந்து நாம் ஞானத்தை கற்றுக்கொள்வோம். சாலமோன் தவறான பாதையை தெரிந்து கொண்டான். நீங்களும் நானும் ஜீவ பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அருகாமையிலுள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் ஜீவ பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே நமக்கு வழி, இயேசுவே நமக்கு சத்தியம், இயேசுவே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாதையை விட்டு விடாதபடி காத்துக் கொள்வோமாக. அழைத்த அழைப்புல உறுதியா இருக்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடங்க. கடைசி வரை சத்தியத்தை விட்டு வழி விலகாதீங்க. சாகும் வரை சத்தியத்துக்கு உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், இந்த சாலமோன் செய்த தவறான முடிவுகள் என்ன? முதல் காரியம், தவறான ஐக்கியம் கொண்டார். இரண்டாவது காரியம், தவறான பாதையை தெரிந்து கொண்டார். மூன்றாவது காரியம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9-9 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதல் காரியம், சாலமோன் செய்த தவறுகள் என்ன? தவறான ஐக்கியம். இரண்டாவது காரியம், தவறான பாதை. மூன்றாவது காரியம் பாருங்களேன், இப்படி அவன் தவறான ஐக்கியம் கொண்டான், தவறான பாதையில போறான். ஆண்டவர் அறிஞ்சு வசனம் சொல்லுது, சாலமோனுக்கு 2 விசை தரிசனமானார். சோதரன் அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியவன் பாருங்க சாலமோன்.
இப்படி தப்பா ஐக்கியம் கொள்றான்னு சொல்லி தவறான பாதைக்கு போறான்னு சொல்லி ஆண்டவர் எத்தனை முறை தரிசனம் ஆறாராம்? உங்களுக்கு யாராவது ஆண்டவர் ஒரு முறையாவது தரிசனம் ஆயிருக்காரா? சோத்திரம். ஆனா சாலமோன் தவறா ஐக்கியம் கொள்றான், தவறான பாதைக்கு போறானே. உலகத்திலேயே முதல் ஞானி, நல்ல ஞானி, இவன் கெட்டு போகலாமா அப்படின்னு ஆண்டவர் 2 விசை தரிசனமாகியும் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? நான் தாழ்மையா இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் சாலமோனுக்காக நான் துக்கப்படுவேன். The saddest part of இந்த சாலமோன்ஸ் லைஃப், சாலமோன் வாழ்க்கையிலே நான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப துக்கமான நேரம். கர்த்தரே இறங்கி தரிசனமாகி, அப்பா இப்படி போறியப்பா, இப்படி இருக்கியப்பா, திருந்த மாட்டேயா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தா ஐயோ ஆண்டவரே மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு விழுந்துருவோம். ஆனா வசனம் சொல்லு, சாலமோன் என்ன பண்றானா, இருதயத்தை திருப்பி கர்த்தர் சொன்னதை கேட்காம போயிட்டான். அன்பானவர்களே, இந்த ஞானியின் முட்டாள்தனத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்வோம். 3வது காரியம் என்னவென்றால், முதல் காரியம் தவறான ஐக்கியம், 2வது காரியம் தவறான பாதை, 3வது காரியம் தவறான தீர்மானம். கர்த்தர் இறங்கி சரியான காரியத்தை போதித்தும் கேட்க மனதில்லாத தன்மை, கீழ்ப்படிய மனதில்லாத தன்மை. இந்த சாலமோனுக்கு 2 முறை கர்த்தர் தரிசனமாகியும், சாலமோனே நீ போகிற வழி சரியல்ல, நீ செய்கிற காரியம் சரியல்ல என்று கர்த்தர் சொல்லியும் அவன் தீர்மானித்தது என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னதை கேட்க மனதில்லாமல், அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் தன் இருதயத்தை திருப்பி விட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனின் மேல் கோபமாக இருந்தார். நீங்க முந்தி வசனங்கள் வாஸ்தவங்கள் தெரியும், கர்த்தர் சாலமோனை நேசித்தார் என்ற வசனம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் சாலமோன் மேல் எப்படி இருந்தாராம்? கோபமாக இருந்தார். அன்பானவர்களே, 3வது காரியம் உங்க வாழ்க்கையில தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். ஒரு நாள் ஒருபோதும் தவறான தீர்மானத்தை எடுக்காதீங்க. ஆண்டவர் உங்களை உணர்த்தும் போது, ஆண்டவர் உங்களை திருத்த நினைக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லும் போது, ஆண்டவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, நான் ஏஷ்டப்படி தான் இருப்பேன் என்ற அகம்பாவம், என்ற கீழ்ப்படியாத தன்மை, நான் இப்படித்தான் இருப்பேன், என் வாழ்க்கை நான் இப்படித்தான் வாழ்வேன், என் இஷ்டம் போலதான் நடப்பேன். இன்னைக்கு இளம் பிள்ளைகள்லாம் சில சொல்லுவாங்கல்ல, எங்க வாழ்க்கை எங்க இஷ்டம், நீங்க என்ன சொல்றது, அந்த எண்ணம் ஒரு நாளும் எந்த தெய்வ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. எத்தனை ராமன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாலமோன் ஞானி செய்த முட்டாள்தனத்துல ஞானத்தை கற்றுக்கொள்ளுவோம். 2 விசை ஆண்டவர் தரிசனமாகியும் சாலமோன் தன் இதயத்தை திருப்பிட்டான். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகாம இருக்கலாம். நீங்க உடனே சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு தரிசனமானா நான் கேட்டுருவேன் பாஸ்டர், நான் சாலமோன் மேல இருக்க மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாக மாட்டார் அன்பானவர்களே. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார், உணர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க வேதம் வாசிக்கும் போது உணர்த்துவார், ஜெபிக்கும் போது உணர்த்துவார், பிரசங்கங்களை கேட்கும் போது உணர்த்துவார், கர்த்தருடைய ஊழியர் மூலமாய் உணர்த்துவார், ஒரு தேவ விசுவாச பிள்ளைகள் மூலமாய் உணர்த்துவார். அதை நீங்கள் கேட்காவிட்டாலும், அதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திருப்பிக் கொண்டாலும், நீங்களும் சாலமோன் போல ஒரு தவறான முடிவையை தெரிந்து கொள்கிறீர்கள். ஆனா இப்படிப்பட்ட தவறான தீர்மானத்திலிருந்து கர்த்தர் நம்மை எல்லாரையும் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த ஞானியின் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என்னை உணர்த்தும் போது நான் செவி கொடுப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே என்னை உணர்த்தும் போது நான் கேட்பேன், கீழ்ப்படிவேன், செவி கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாலமோன் இப்படி தவறு செய்தபடியால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு பின்பாக ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அவனுக்கு பின்பாக இஸ்ரவேல் தேசமே உடைந்து போனது. 12 கோத்திரங்கள் அடங்கிய தேசம் 2 தேசங்களாய் மாறி போனது. சாலமோனின் தவறு பெரிய சேதத்தை கொண்டிருந்தது. ஆனால் நீங்களும் நான் அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஞானி செய்த முட்டாள்தனத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம். நீங்களும் நானும் எந்த தவறான ஐக்கியத்தோடும் சிநேகம் கொள்ளாமல் இருப்போம். நீங்களும் நானும் தவறான பாதையில் செல்லாமல் ஜீவ வழியை பின்பற்றுவோம். நீங்களும் நானும் தவறான தீர்மானம் எடுக்காமல் கர்த்தர் நம்மை உணர்த்துகிற உணர்த்துதலுக்கு செவி கொடுப்போம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க போகிறார்.
உங்கள் வாழ்வு ஆசீர்வாதத்தின் வாழ்வா இருக்கும். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் சாலமோனை காட்டிலும் ஞானவானாய் இந்த பூமியில் வாழ போகிறீர்கள். கர்த்தர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும். சாலமோன் பெரிய ஞானிதான், ஆனால் அவன் செய்த முட்டாள்தனத்தை நான் செய்ய போவதில்லை. சாலமோனை காட்டிலும் நான் ஞானமுள்ள தேவ பிள்ளையாய் வாழ போகிறேன் சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.